இது இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது when instinct works. உள்ளுணர்வு வேலை செய்யும் பொழுது ஆனா சீவல் எழுதின இந்த சப்ளிமெண்ட்ரி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனா சீவல்ன்ற ஒரு பெண்மணி is an English writer, was an English writer of children's classic Black Beauty. ஆனா சீவல்ன்றவங்க யாருன்னா ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் ஆஃப் சில்ட்ரன் கிளாசிக் பிளாக் பியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக் சீரியஸ் இருக்குது. அது குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட நூல். அதை எழுதினவங்க யாருன்னா ஆனா சீவல். ஆல்தோ இட் ஹாஸ் டு கம் டு பி ட்ரீட்டட் ஆஸ் சில்ட்ரன்ஸ் புக். அது வந்து ஒரு குழந்தைகளுக்கான புத்தகமாக கருதப்பட்ட போதிலும் பட் இட் வாஸ் ஒரிஜினலி மீன்ட் ஃபார் தோஸ் ஹூ டுக் கேர் ஆஃப் ஹார்ட்ஸ். ஆனால் இது யாருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அதுக்கு யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த குதிரைகளை எல்லாம் அதிகமாக நேசிப்பாங்க, அவங்கள பாதுகாப்பாங்களோ அவங்களுக்கு. ஷீ டாக் அபவுட் கைண்ட்னஸ். அவங்க இரக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. சிம்பத்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மீது நம்ம இருக்கக்கூடியதான அன்பு அல்லது பாவப்படுறோம் இல்லைங்களா ஒருத்தவங்களை பார்த்து, அதுதான். அடுத்து பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ். அப்புறம் எப்படி இந்த குதிரைகளை எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அவங்கள வந்து அந்த குதிரை எப்படி டீல் பண்ணுறது, அதை எப்படி பராமரிக்கிறது, ட்ரீட்மெண்ட் எப்படி பராமரிக்கிறது, அதை பற்றியதான ஒரு கதை தான் when instinct works. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இயல்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே நமக்கு வந்து விலங்குகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நிறைய உதவி செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்த ஒரு விலங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விலங்கோட பேர் என்னென்னா குதிரை, ஹார்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் வந்து தங்களுடைய பிரயாணங்களில் வந்து நிறைய பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அவங்க குதிரை வண்டி மூலயமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி ஒரு குதிரை வண்டி பிரயாணத்தில் தன்னுடைய எஜமானனோடும் தன்னுடைய குதிரை வண்டி ஓட்டுபவனும் அந்த குதிரையுமாக 3 நபர்கள் எப்படி என்ன நடந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த குதிரை அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது என்பதை பற்றி தானே இந்த பாடம். ஒன் மார்னிங் இந்த ஆட்டம் பார்த்தீங்களா, நமக்கு வந்து சீசன்ஸ் தெரியும், என்னென்ன சீசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா மாணவர்களே? ஹவு மெனி சீசன்ஸ் ஆர் தேர்? 4 சீசன்ஸ் ஆர் தேர். என்னென்ன சீசன்ஸ்? சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா SSAW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த SSAனா சமக்கர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க. ஸ்கூல்ஸில் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போர்டிலலாம் பார்த்தீங்கன்னா சமக்கர சிக்ஷா அபியான் இருக்கும். SSAW அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர், ஆட்டம். ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஆட்டம் சீசனில் மை மாஸ்டர் ஹேட் டு கோ ஆன் எ லாங் ஜர்னி. என்னுடைய எஜமானர் ஹேட் டு கோ போக வேண்டியதாக இருந்தது, ஆன் எ லாங் ஜர்னி வெகு தூர பிரயாணம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ பிரயாணம் போகணும் என்ன பண்ணுவோம்? வண்டியை ரெடி பண்ணணும். வண்டி எப்படி ரெடி பண்ணுவாங்க? வண்டியெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு குதிரையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? வண்டியில் கட்டுவாங்க. அதான் ஜான் ஹார்னஸ்ட் மீ டு த நியூ கார்ட். அப்போ புது வண்டியில் வண்டியில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஜாயின் பண்ணுறாங்க, குதிரையை ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ஹார்னஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த பெல்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டு குதிரை வண்டியில் ஜாயின் பண்ணுறது பேர் தான் ஹார்னஸ்ட். அடுத்து பாருங்க, I liked to pull as it was very light and அது ரொம்ப வெயிட் கம்மியாக லைட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ லைக் டு புல், அதை இழுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் த ஹை வீல்ஸ் ரோல்டு அலாங் ஸோ ஸ்மூத்லி. அந்த பெரிய சக்கரம் வந்து ரொம்ப இலகுவாக என்ன பண்ணி வச்சுங்க, சுற்ற ஆரம்பிச்சு. ரோல்டு அலாங் ஸோ ஸ்மூத்லி, அது லைட்டாக இருந்துச்சு, அதே நேரத்தில் ஸ்மூத்தாகவும் ரோல் ஆச்சு. இட் வாஸ் அபவுட் டு ரெயின், அது மழை வரும் போல இருந்தது. இட் வாஸ் அபவுட் டு ரெயின். த வெதர் வாஸ் வெரி விண்டி. சூழ்நிலை எப்படி, இந்த காலநிலை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப காற்றடிப்பதாக இருந்தது. அண்ட் ட்ரை லீவ்ஸ் ப்ளூ அக்ராஸ் த ரோடு. சாலை முழுவதும் காய்ந்த இலைகள், சருகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரை லீவ்ஸ், ப்ளூ அக்ராஸ் அப்படி பறந்து கொண்டிருந்தது. மாஸ்டர் எஜமானரும் ஜான் யார்? ஜான் தான் கோச் டிரைவர், அந்த கார்ட் டிரைவர். ஓகேங்களா? அண்ட் ஐன்றது வந்து பிளாக் பியூட்டி.
இப்போ 3 பேர் மாஸ்டர், ஜான் அண்ட் ஐ வெண்ட் அலாங் மெரிலி, ரொம்ப சந்தோஷமாக போயிருந்தோம். டில் வரை, எது வரைக்கும் போயிருந்தோம்? வி கேம் டு த டோல்கேட் அட் த என்ட்ரன்ஸ் டு த லோ உடன் பிரிட்ஜ், ஒரு தாழ்வான மரப்பாலத்தினுடைய நுழைவாயிலில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி. இந்த டோல்கேட் பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். டோல்கேட் மனது இப்போ நீங்கள் வந்து பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டோல்கேட்ஸ் இருக்கும். டோல்கேட்ன்ற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கட்டுறதுங்க பல 100 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இருக்கிறது. ஒரு சாலை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சாலையை அமைத்தவர்கள் அந்த சாலைக்குள்ளே பயணிக்கணும்னா நீங்கள் அந்த சாலைக்கு போட்டவங்ககிட்ட காசு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் டோல்கேட், சுங்க கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோல் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோல்கேட்டுன்ற சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது தனியார அரசாங்கம் இணைந்து கொஞ்சம் காசை போட்டு ஒரு ரோடை போட்டுட்டு அந்த ரோட்டில் யார் போகிறாங்களோ அவங்ககிட்ட காசு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு லோ உடன் பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த உடன் பிரிட்ஜ் போட்ட இடத்துல ஒரு டோல்கேட் இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்க சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பார்த்து பாருங்க, த ரிவர் banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the river, went across just level. The river banks were fairly high, அதாவது ஆற்றுக்கரை வந்து ரொம்ப ஹையாக உயரமாக இருந்துச்சு. ஸோ the bridge, instead of rising in அந்த arc over the river, went across just level. அதாவது அந்த கரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருந்தனால அந்த மரப்பாலமானது அப்படியே கொஞ்சம் சாய்ஞ்சு அப்படி பெண்டாகி இருந்துச்சுங்க, வில்லு மாதிரி இப்படி வளைஞ்சு இருந்துச்சு. அதான் ஆர்க் ஓவர் த ரிவர் வெண்ட் அக்ராஸ் த ஜஸ்ட் லெவல். அப்போ அந்த மரப்பாலம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது நல்ல கொஞ்சம் உயரத்தில் இருக்கும், அப்படியே ரவுண்டாக. அதாவது நீங்கள் அது எப்படி சொல்லணும்னா இந்த இடத்துல இப்போ நான் வரையறேன் பாருங்க, இப்படி இருக்குதுங்க, இப்படி ஒரு பள்ளமாக இப்படி இருக்குதுங்க. ஏன்னா இந்த பள்ளமாக இந்த மிடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆறை வந்து டச் ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மிடில் இஃப் த ரிவர் வாஸ் ஃபுல் த வாட்டர் வுட் பி நியர்லி அப் டு த ஃபுட் ஆஃப் த பிரிட்ஜ். ஒருவேளை ஆற்றுல தண்ணி அதிகமாயிட்டா த வாட்டர் வுட் பி நியர்லி அப் டு த ஃபுட், அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பாலத்திலேயே தண்ணி என்ன ஆகுங்க, அந்த காலில் படுற மாதிரி வரும். தேர் வேர் good sturdy rails on both sides, so people were not afraid. ஆனால் அந்த ஆற்றுப்பாலத்தினுடைய 2 பக்கத்தில் அந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அந்த தாங்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. there were good sturdy rail. அப்போ இந்த ஸ்டர்டி அப்படின்ற ஒரு மீனிங் பார்க்கலாம் பாருங்கள். ஸ்டர்டி அப்படின்றது ஸ்ட்ராங். ஓகேங்களா? டோல்கேட் பார்த்தோம். டோல்கேட்ன்றது நான் ஸ்டர்டின்றது அட்ஜெக்டிவ். ஹார்னஸ்டுன்னா என்னன்னு சொன்னேன், டைட் த ஹார்ஸ் டு கார்ட் யூசிங் த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லெதர்ஸ் அண்ட் மெட்டல் ஃபிட்டிங்ஸ். அப்போ நான் இதையே சொன்னேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? அந்த லெதர் ஸ்ட்ரிப்ஸு அப்புறம் மெட்டல் ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சு அந்த ஹார்ஸை கொண்டு போயிட்டு அந்த கார்ட்டோட டைப் பண்ணுறது பேர் தான் ஹார்னஸ். அடுத்து டோல்கேட்னு சொன்னேன், கேட் அக்ராஸ் த ரோடு ஆர் பிரிட்ஜ் அட் விச் ட்ராவலர்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அண்ட் பே. ஒரு ரோடு இல்லை பிரிட்ஜில் ஒரு அங்கே வரக்கூடிய வழிப்போக்கர்கள் அவங்க என்ன பண்ண அந்த இடத்துல நின்று அது காசு கொடுத்துட்டு தான் அதை கிராஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டோல்கேட். ஸ்டடினா ஸ்ட்ராங்னு சொல்லிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். அடுத்து பாருங்கள், த மேன் அட் த டோல்கேட் செட். அப்போ அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய ஆள் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்கள், செட் தட் த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட். ஆற்றுல தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட். ரிவர் ஆறு அதிகமாகிட்டு இருக்கு இல்லைங்க. ஆறுன்றது இந்த இடத்துல வந்து தண்ணியை தான் சொல்கிறாங்க. த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட். ஆற்றுல தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. இஃப் ஃபியர்ட் இட் வுட் பி எ பேர்ட் நைட். எனக்கு பயமாக இருக்குது, இது ஒருவேளை ஒரு கெட்ட இரவாக இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை இது கெட்ட இரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்ட இரவுனா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ் வேர் ஆல்ரெடி அண்டர் த வாட்டர். ஏற்கனவே நிறைய நிலங்கள் என்ன இருக்குது, தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு. இன் ஒன் லோ பார்ட் ஆஃப் த ரோட் த வாட்டர் வாஸ் ஹாஃப் வே அப் டு த நீஸ். ஒரு சில சாலைகளில் மிகவும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் என்ன இருக்குது, தண்ணி ஆல்ரெடி முழங்கால் வரைக்கும் இருக்குது. பட் த கார்ட் வாஸ் ஸோ குட் அந்த மாஸ்டர் ட்ரூ ஜென்ட்லி. ஆனால் அந்த கார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் வந்து அதனுடைய வண்டி ஓட்டுறது ரொம்ப ஜென்ட்லியாக ஓட்டினார். ஸோ இட் டிட் நாட் மேட்டர். அதனால் அவருக்கு வந்து அதனால் இந்த பிளாக் பியூட்டிக்கு வந்து அது ஒரு விஷயமாகவே இல்லை. ஏன்னா ஓட்டுறவரும் நல்லா ஓட்டிகிட்டு இருக்காரு, காற்று நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பரவாயில்ல, சூழ்நிலை காலநிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்தாலும் தண்ணி தேங்கி இருந்தாலும் என்னுடைய முழங்கால வரைக்கும் தண்ணி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போகிறேன்ட்டு
பிளாக் பியூட்டி போயிட்டுருக்கு. அடுத்து என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், இவங்க போயிட்டாங்க. இப்போ when we got into the town, அவங்க டவுனுக்கு அதாவது நகரத்துக்கு போயிட்டாங்க. I had a good wait, ரொம்ப களைப்பாக போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா I had a good night, அது வந்து தன் குதிரை சொல்லுது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வு கிடச்சிச்சு. my master's business kept him for a long time, எஜமானுடைய வியாபாரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. so we could not start for home till in the afternoon. போனோன்னு வர வேண்டியவங்க மத்தியானம் ஆகியும் என்னாச்சுங்க, till late, மத்தியானம் ஆகியும் தாமதம் ஆயிடுச்சு. we could not start for home, வீட்டுக்கு புறப்பட தயாராகுவதற்கு மாலையில் வரைக்கும் தாமதம் ஆயிடுச்சு. by then, அதன் பிறகு the wind was much stronger, அதன் பிறகு காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிச்சிச்சு. I heard, நான் கேட்டேன். மாஸ்டர் say to John, மாஸ்டர் வந்து எஜமானர் வந்து ஜான்கிட்ட சொன்னார். that என்ன சொன்னார், he had never been out in such a bad storm, இந்த மாதிரி புயல், இந்த மாதிரி மோசமான புயல் அப்பெல்லாம் நான் வெளியில் இருந்ததே இல்லை அப்படின்னு வந்து எஜமானர் ஜான் கிட்ட சொன்னார். we went through the wood, நாங்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டோம். வுட்ன்றது இந்த காட்டு வழியை குறிக்குது. we went through the wood where great branches were swaying about like a twigs, அங்கே மரத்தினுடைய கிளைகள் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன புல்லு மாதிரி அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மரன்றது பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்டு பாருங்கள், அந்த மரமே காற்றுல ஒரு புல் அசைகிற மாதிரி அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த wind made a terrible ரஷ்ஷிங் சவுண்ட், காற்று அடிக்கிறதுனால ஒரு பயங்கரமான சத்தம் ஒரு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, உருவாகிக்கிட்டு இருந்துச்சு. I wish we were out of this wood, said my master, என்னோட எஜமான் சொன்னார். I wish we were out of this wood, நான் விரும்புகிறேன் நாம் இந்த காட்டை விட்டு வெளியே இருந்திருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அடிக்கிற காற்று மரம்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது, ஒரு புல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. எப்போ எந்த மரம் உடஞ்சி உளியும் தெரியாது அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ உடஞ்சி வண்டி மேலே விழுந்தால் எல்லோரும் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பிளாக் பியூட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். would you like, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பிளாக் பியூட்டி? குதிரைகள் எப்போவுமே ஒரு நளினமாக, உண்மையிலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போர்கள்லாம் குதிரை எவ்வளவோ வீரர்களை பாதுகாத்துருக்கு. நான் இதை பற்றி ஒரு கதை கூட இருக்குது, சொல்கிறேன் நான் உங்களுக்கு குதிரை பற்றி ஒரு கதை. எஸ் சார் ரிப்ளைட் ஜான். ஜான் சொல்கிறேன், ஆமாங்க ஐயா, நம்ம இந்த காட்டில் இருந்திருக்கக்கூடாது. ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபெல் டவுன் ஆன் அஸ், நான் விரும்புகிறேன் எந்த கிளையும் நம்ம மேலே விழுந்துடக்கூடாது. நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ், நம்ம மேலே விழுந்துடக்கூடாது. த வேர்ட்ஸ் வேர் hardly out of this mouth when there was a groan and splitting sound. அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை இன்னும் வெளியே வரல. இப்படி இந்த ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ் அப்படின்ற வார்த்தை வெளியே வரல. when there was a groan அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு. groanனா டீப் சவுண்டு, ஓகேங்களா? groanனா டீப் சவுண்டு. when there was a groan and splitting sound, அப்படியே பொழந்துக்கிறது, அதை ரெண்டா உடையிற ஒரு சத்தம் வந்து கேட்குது. then a oak tree, ஓக் மரம் வந்து that had been torn up by roots came crushing down, வேரோட பிடிங்கிட்டு அப்படியே வந்து டம்முன்னு விழுகுது. crushing down அப்படியே விழுகுது. fell right across the road in front of us, நாங்கள் போயிட்டு இருந்த ரோட்டுக்கு எங்களுக்கு முன்னாடி அந்த ஓக் மரம் வேரோட பிடிங்கிட்டு வந்து விழுகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்ட் ஆஃப், நான் பயப்படலைன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஃபார் ஐ வாஸ், ஏன்னா ஐ ஸ்டாப்டு ஸ்டில் ட்ரம்பிளிங், அப்படியே நடுங்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டேன் நான். இதை சொல்கிறது யார்? குதிரை சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜான் சில விஷயங்களை சொல்கிறான், சில விஷயங்களை சொல்கிறான், எஜமான் சில விஷயங்களை சொல்கிறான், பிளாக் பியூட்டி சில விஷயங்களை சொல்லுது. பிளாக் பியூட்டி சொல்கிறதா இது, ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்ட். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாறி மாறி வரும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த சேனலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது யார் சொன்னாங்க அது யார் சொன்னாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப், நான் அதை பயப்படலன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ வாஸ், ஆனால் அதே நேரத்தில் ஐ வாஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஐ ஸ்டாப்டு ஸ்டில் ட்ரம்பிளிங், அது நான் நின்றுட்டு அப்படியே நடுங்கிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ்
உண்மையை சொல்லணும்னா ஐ டிட் நாட் டேர்ன் அரவுண்ட் ஆர் ரன் அவே. நான் திரும்பவும் இல்லை, வேகமாகவும் ஓடல. ஐ வாஸ் நாட் brought up லைக் திஸ். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பயந்து ஓடுறதுக்கோ இல்லை திரும்புறதுக்கோ நான் அந்த மாதிரி என்னை வளர்க்கல. ஐ வாஸ் நாட் brought up லைக் தட். ஓகேங்களா, நான் அந்த மாதிரி வளர்க்கப்படவில்லை. ஜான் ஜம்ப்ட் அவுட். உடனே ஜான் என்ன பண்ணாரு, எகிரி குதிச்சாரு, வெளியே குதிச்சாரு. அண்ட் இன் அ மூமெண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் பை மை ஹெட். ஜான் ரொம்ப நல்லவர் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், உடனே ஏறி குதிச்சு டக்குன்னு ஒரு அந்த குதிரை பக்கத்தில் வந்து அதனுடைய தலைக்கிட்ட நிற்கிறாரு. ஹி ஹெல்ட் மை பிரிடில் அண்ட் காம்டு மை நர்வஸ். என்னுடைய பிரிடில்ன்றது பார்த்தீங்கன்னா எ செட் ஆஃப் லெதர் ஸ்ட்ராப்ஸ் ட்ரைட் அரவுண்ட் த நெக் ஆஃப் த ஹார்ஸ் டு கண்ட்ரோல் இட். குதிரையோட கழுத்து பகுதியில் ஒரு லெதர் ஸ்ட்ரிப் இருக்கும் குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த லெதர் ஸ்ட்ரிப் பேர் தான் பிரிடில். அது நவுன்னு பார்த்தீங்களா. அந்த ஸ்ட்ரிப்பை பிடிச்சிட்டு யாருன்னு ஜான் வந்து நின்னாரு. டு காம்டு மை நர்வஸ். என்னுடைய பதட்டத்தை தணிப்பதற்காக. தட் வாஸ் க்ளோஸ். வி ஷால் வி டூ நவ். தட் வாஸ் க்ளோஸ். வாட் ஷால் வி டூ நவ். அது முடிஞ்சு போச்சு, மரம் விழுந்து போச்சு. வாட் ஷால் வி டூ நவ். இப்போ நம்ம என்ன செய்யலாம். ஆஸ்க்டு மை மாஸ்டர். என்னுடைய எஜமான கேட்டாரு. வெல், நல்லது சார், நல்லதுங்க ஐயா சார். வி கான்ட் டிரைவ் ஓவர் திஸ் பிக் ட்ரீ. வி கான்ட் கெட் ரவுண்ட் இட். நாம் இந்த மரத்துக்கு மேலேயும் ஏறி போக முடியாது, அல்லது இந்த மரத்தை தாண்டியும் போக முடியாது. ஸோ வி மஸ்ட் கோ பேக் டு ஃபோர் கிராஸ்வேஸ். நாம் கண்டிப்பாக திரும்பி போகணும். டு 4 கிராஸ்வேஸ். 4 கிராஸ்வே என்ன, 4 ரோடு சந்திக்குது பார்த்தீங்களா. இப்படி 4 ரோடு சந்திக்கும். ஓகேங்களா. நீங்கள் 4 ரோடு இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுதான் 4 கிராஸ்வே. தென் இட் வில் பி அபவுட் 6 miles பிஃபோர் வி கெட் டு த வுடன் பிரிட்ஜ் அகெயின். நாம் ஃபஸ்ட்டு வந்து 4 கிராஸ்க்கு போனோம், 4 முனை சந்திப்புக்கு போனோம். அதுக்கப்புறம் 6 miles போனோம். அதுக்கப்புறம் 6 மைல் தூரம் போனோம்னா நமக்கு வி கெட் த வுடன் பிரிட்ஜ். நமக்கு அந்த மரப்பாலம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் வில் மேக் அஸ் லேட் பட் பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ். ஆனால் அது நம்மளை வந்து ரொம்ப லேட் தாமதமாக்கும். ஆனால் பிளாக் பியூட்டி எப்படி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ தூரம்னாலும் நான் ஓடுவேன், நான் களைப்படையலை அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் பண்ணவர்களே. This happened sometimes when the river was flooding, so master did not stop. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து வெள்ளம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதனால் எஜமானர் வந்து அங்கே நிற்கல. we were going along at the good speed. நாங்கள் ஒரு சரியான வேகத்தில் போய்கிட்டு இருந்தோம். but the moment my feet touched the ground, the first part of bridge, I felt sure that something was wrong. ஆனால் the moment, நேரம், அந்த நேரம், my feet, என்னோட காலு touch the ground, first part of the bridge, பாலத்தினுடைய முதல் பகுதியில் என்னுடைய கால் பட்ட உடனே I felt sure that something was wrong. நான் உணர்ந்தேன் அங்கே ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு. I dared not go forward. I made a dead stop. எனக்கு ஒரு அடி முன்னேறக்கூட தைரியம் இல்லை. ஐ மேட் எ டெட் ஸ்டாப். அப்படியே நான் நின்ட்டேன். அப்போ என்னோட மாஸ்டர் சொல்கிறாரு, கோ ஆன் பியூட்டி, போ பியூட்டி போ. செட் மை மாஸ்டர். என்னோட எஜமான் சொல்கிறாரு, போன்னு சொல்கிறாரு. கேவ் மீ அ டச் ஆஃப் த விப். ஒரு சின்ன அடி கூட அடிக்கிறார் என்ன. பட் ஐ டேர் நாட். ஆனால் நான் துணிஞ்சு நகரலை. He gave me a sharp snap of whip. அவர் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் வேகமாக ஷார்ப்பாக ஒரு ஸ்னாப் ஆஃப் விப், ஒரு அடி அடித்தார். ஐ ஜம்ப்டு பட் ஐ டேர் நாட் கோ ஃபார்வர்ட். நான் குதிச்சேன் பட் ஆனால் நான் ஒரு கொஞ்சம் கூட முன்னாடி போக தைரியப்படலை. there is something wrong sir, said ஜான் சொன்னார். உடனே குதிரை வண்டிக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ தப்பாக இருக்குது, அதனால தான் பிளாக் பியூட்டி போல அப்படின்னு. there is something, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். he got down from the cart and come to my head. அவன் வண்டியை விட்டு இறங்கி என்னுடைய தலைக்கிட்ட வந்தான். he took hold of my bridle. என்னோட பிரிடிலை பிடிச்சி try to lead me forward. என்னை கொஞ்சம் முன்னாடி கொண்டுட்டு போக முயற்சி செஞ்சான். Come on beauty, what's the matter? வா பியூட்டி, என்ன விஷயம்?
Just then, அப்பதான் the other man at the toll gate on the other side ran out. அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய மறுபக்கத்தில் இருக்க டோல்கேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ண ஓடி வந்தார். ஃப்ளாஷிங் எ டார்ச் லைக் அ மேட் மேன், ஒரு பைத்தியம் முடிச்சவன் டார்ச் அடிச்சுக்கிட்டு வர மாதிரி ஓடி வந்தார். ஹோய் 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 ஸ்டாப், he cried. நிறுத்து 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 அப்படின்னு கத்திக்கிட்டு வந்தான். அப்போ மாஸ்டர் கேட்டார், வாட்ஸ் த மேட்டர், ஷவுட்டட் மை மாஸ்டர். கத்துனாரு, என் மாஸ்டர் கத்துனாரு, என்ன ஆச்சு அப்படி கத்துனாரு. அப்போ அந்த ஓடி வந்த மனுஷன் சொன்னான், த பிரிட்ஜ் இஸ் broken in the middle. பாலம் நடுவில் என்ன ஆயிட்டு இருக்கு, உடஞ்சி போயிட்டு இருக்கு. பார்ட் ஆஃப் இட் ஹாஸ் பீன் கேரிட் அவே பை த ஃப்ளூட், ஒரு பகுதி வெள்ளத்தில் அடிச்சுட்டே போயிடுச்சு. இஃப் யூ கம் எனி ஃபர்தர் யூல் பி இன் த ரிவர். நீ இன்னும் கொஞ்சம் வந்திருந்தேனா இந்த ஆறு உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்போதான் மாஸ்டர் சொல்றாரு, தேங்க் காட் செட் மை மாஸ்டர். என்னோட எஜமான் சொன்னாரு, ரெண்டு கடவுளே, யூ ரியலி ஆர் எ பியூட்டி, நீ உண்மையாலுமே அழகுது. செட் ஜான் சொன்னார், நீ உண்மையாலுமே அழகுதான். as he took hold my bridle gently turned me round. என்னுடைய பிரிடில் பிடிச்சி அப்படியே இலகுவா அப்படியே ஜென்டிலாக சாஃப்டாக என்னை அப்படியே ரவுண்ட் பண்ணார், டர்ன் பண்ணார். அஃப்கோர்ஸ் ஐ குட் நாட் டெல் him what a problem was. உண்மைதான், என்னால் ப்ராப்ளம் இதுதான் சொல்ல முடியல. பட் ஐ நியூ, ஆனால் எனக்கு தெரியும், வெரி வெல், நல்லா தெரியும், தட் த பிரிட்ஜ் வாஸ் நாட் சேஃப், இந்த பாலம் பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். த விண்ட் சீம்ஸ் டு ஹாவ் செட்டில் டவுன். இப்போ அந்த காற்று அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. இட் க்ரூ டார்க்கர் அண்ட் டார்க்கர், ஸ்டில்லர் அண்ட் ஸ்டில்லர். இருக்க ரொம்ப இருட்டாயிட்டே இருந்துச்சு. ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி அலாங். அழகாக மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். த வீல்ஸ் ஹார்ட்லி மேக்கிங் சவுண்ட் ஆன் சாஃப்ட் வெட் ரோடு. அந்த வீல் அந்த சக்கரம் ஹார்ட்லி மேக்கிங் எ சவுண்ட் ஆன் த சாஃப்ட். ஏன்னா ஏற்கனவே அந்த ரோடு ஈரமாயிட்டு இருக்கு. அப்படியே அந்த வண்டி என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே சத்தங்க கொடுக்குது அப்படியே. தென் மாஸ்டர் டோல்ட் ஜான். அப்போதான் எஜமான் ஜான்ட்ட சொன்னார், தட் காட் ஹட் கிவன் பீப்புள் பிரைன்ஸ். கடவுள் மக்களுக்கு மூளையை கொடுத்துருக்காரு. பை விச் தே கேன் ஃபைண்ட் திங்ஸ் ஃபார் தெம் செல்ஃப். அதை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறாங்க, தேடுறாங்க. ஈ சேட், அவர் சொன்னார், அவர் இருந்தாலும் God had given animals a special knowledge. கடவுள் மிருகங்களுக்கு ஒரு சிறப்பான அறிவை கொடுத்திருக்காரு. which did not depend on things out, thinking things out. அது என்னன்னா வெளியில் இருக்க பொருட்களை சார்ந்தது இருக்கிறது இல்லை. and was much quicker to respond to danger. ஆபத்துக்கு அவைகள் ரொம்பவும் சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணும். திஸ் இன்ஸ்டிங்க்ட் இன் அனிமல், இந்த உள்ளுணர்வு, இந்த விலங்குகள் இருக்கிற உள்ளுணர்வு, he said, had often saved the lives of men. அடிக்கடி மனிதர்களோட உயிரை காப்பாற்றி இருக்கு. ஆமா, இந்த பிளாக் பியூட்டி இப்போ என்ன பண்ணியிருக்கு, 3 பேரை காப்பாற்றிருக்கு. பாருங்க, John had many stories to tell of dogs and horses. ஜானுக்கு நிறைய கதைகள் இருந்துச்சு, நாய்களை பற்றி, குதிரைகளை பற்றி சொல்கிறது. அந்த wonderful ways they had saved the lives of people. எப்படி ஒரு சிறப்பான வழியில் அது அநேக மக்களுடைய உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்கிறதுக்கு. he thought many people did not take very good care of their animals. அவர் நினச்சாரு நிறைய மக்கள் தன்னுடைய விலங்குகளை நல்ல ஒழுங்காக சிறப்பாக பராமரிப்பதில்லை. மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் தம், அந்த விலங்குகளுடன் நட்பு பாராட்டுறதில்ல. ஆஸ் தே ஷுட் டூ, நாம் செய்வது போல, அவங்க செஞ்சது போல. ஏன்னா அவங்க பிளாக் பியூட்டிட்டு நல்ல நட்பு பாராட்டினாங்க, அதை நல்லா பராமரிச்சாங்க. அதனால அது தன்னுடைய உள்ளுணர்வால் அவர்களை காப்பாத்துச்சு. அட்லாஸ்ட், கடைசியாக வி காட் பேக் டு த மாஸ்டர் ஹவுஸ். எப்படியோ கடைசி அவங்க எஜமானருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. வி saw that all the lights were on. நாங்கள் போகும்போது எல்லா விளக்குகளும் எரிஞ்சிட்டு. as we came up to the door, நாங்கள் அந்த
கதவு பக்கத்தில் வரும்போது மிஸ்டர்ஸ் ரேன் அவுட் டு கிரீட் மாஸ்டர். மிஸ்டர்ஸ் எஜமானி அம்மா ஓடி வந்து எஜமானரை வாழ்த்துனாங்க. ஆர் யூ சேஃப் மை டியர்? நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்களா என்னோட அன்பே? ஹோ ஐ ஹாவ் பீன் ஸோ ஒரிட் அபவுட் யூ. நான் உங்களை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். டிட் யூ ஹாவ் அன் ஆக்சிடென்ட்? உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சா? நோ மை டியர், இல்லை என் அன்பே. பட் இஃப் த பிளாக் பியூட்டி ஹேட் நாட் பீன் வைசர் தேன் வி, எங்களை விட இந்த பிளாக் பியூட்டி அறிவாளியா இல்லைனா we were, then we are, அப்போ எங்களுக்கு ஆயிருக்கும். all three of us would have been drowned at the wooden bridge. அந்த மரப்பாலத்தில் நாங்கள் 3 பேரும் முழுகி போயிருப்போம். they went into the house and heard no more. அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. John took me to the stable. என்னை குதிரை லாயத்தில் குதிரை கட்டக்கூடிய இடத்துக்குள்ள ஜான் கூட்டிகிட்டு போனா. ஹோ வாட் a good supper you gave me that night. என்ன ஒரு அருமையான இரவு உணவு அவனுக்கு கொடுத்தான். and then really a thick bed of straw. ஒரு பெரிய வைக்கப்புல்ல கட்டியே போட்டான். I was grateful for everything for I was tired. I was grateful for everything for I was tired. நான் களைப்பாக இருந்தாலும் நான் எல்லாருக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பாடம் உங்களுக்கு எப்படி மாணவர்களே புரிஞ்ச மாறுங்களே? இந்த கதை ரொம்ப when the instinct work, உள்ளுணர்வு வேலை செய்யும்போது, ஒரு உள்ளுணர்வு வேலை செய்யும்போது நமக்கு பல விஷயங்கள் புரியும். நம்ம ஆல்ரெடி இதில் இந்த மைண்ட் மேப்பை வந்து பார்த்துருக்குறோம். மைண்ட் மேப்பை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். மைண்ட் மேப்பு கன்சால்டேஷனு, நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நம்ம 1 மார்க்கில் போயிடலாம். காம்ப்ரிஹென்ஷன் பாருங்கள். த சீசன் மென்ஷன் இன் த ஸ்டோரி இஸ் atom. In one low part of the road, the water was halfway up to the black beauty's knee. குதிரையோடைய ரோட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குதிரையோட கால் வரைக்கும், முட்டி வரைக்கும், நீஸ்ன்றது முட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு. ஆனால் அது குதிரை அந்த பிளாக் பியூட்டி கவலைப்படலை. ஏன்னா மாஸ்டர் நல்லா ஓட்டினாரு, வண்டி ஸ்மூத்தாக இருந்துச்சு. த பிரிட்ஜ் வாஸ் புரோக்கன் இன் த நடுவில் மிடில் தான் உடஞ்சிருந்துச்சு. த இன்ஸ்டிங்க்ட் இன் அனிமல் ஹேட் ஆஃப்டன் சேவ் த லைவ்ஸ் ஆஃப் மேன். நிறைய மனிதர்களோட உயிரை உள்ளுணர்வு, விலங்குகளோட உள்ளுணர்வு காப்பாற்றியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. Black beauty dare not move even to the sharp snap of the whip. அந்த கசையடியால் அடிச்சும் என்ன பண்ணல, அது தைரியமாக ஒரு அடி கூட போகலை. துணிகரம், டேட்னா துணிகரம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா மேன் அட் த டோல்கேட் யார்? ஃப்ளாஷிங் டார்ச் வச்சுருந்தான். பிரிட்ஜு பாருங்கள், பிரிட்ஜுக்கு என்ன வரும்? ஸ்டர்டி ரைல்ஸ். அதோட 2 சைட்லேயும் ஸ்டர்டி ரைல்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து பாருங்கள் ஜான் யாருங்க? ஜான்